இந்த 100 வருஷத்துல தமிழ் சமூகத்துக்கு அவர் ஆற்றிய தொண்டும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் அரசியல்ல எப்படி இருக்கணும்னு ஒரு முன்னுதாரணமாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாரும் காமராஜரை மட்டுமே இது வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருப்போம். காமராஜர் போன்ற ஒரு தலைவர் வரணும், அண்ணா போன்ற ஒரு தலைவர் வரணும்னு. இனி வரும் காலங்கள்ல காமராஜ், அண்ணா, அதே போன்றே நல்ல கண்ணு போன ஒரு புள்ள பிறக்கணும் எல்லா வீட்டுக்கும்னு என்னை போன்று உள்ளவர்கள் நாங்கள் வந்து விரும்புகிற விஷயம். ஏன்னா அவருடைய இளமை காலங்களில் விவசாய சங்க தலைவராக 25 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்ல சேர்ந்து அவருடைய கட்சியில் அவருடைய பணியை அவர் செஞ்சிருக்காரு. ரொம்ப அவர் வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்த விஷயம் என்னன்னா, தன் சொந்த மாமனாரை ஒரு சாதியின் கொடுமைக்கு பலி கொடுத்த ஒரு மனிதர். ஏன்னா சாதி கலவரத்துல தன் மாமனாரை இழந்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு கொடுக்கப்பட்ட இழப்பீடு தொகையை 2 சாராருக்கும் சேர்ந்த அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கு கொடுத்த ஒரு தலைவர்லாம் இனிமேல்லாம் பார்க்க முடியுமா? இனிமேல் அது மாதிரியான ஒரு தலைவர்கள்லாம் நமக்கு கிடைப்பாங்களான்னு அவரோட வாழ்க்கை வரலாறை தெரியும் போது ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்த ஒரு தலைவர். கடைசி வாழ்நாள் முழுக்க தன் வாழ்க்கையில் கரைபடியாத ஒரு தலைவராக இந்த சமூகத்துக்கு வாழ்ந்து இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு நான் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.